கொடுப்பார். பின்தொடர்ந்து வருகிறவர்கள் கலங்கடிக்கப்படுவார்கள். நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அக்கினி மதிலாக இருப்பதின் மூலமாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகின்ற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறது உண்மை. பிரியமானவர்களே, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அக்கினி மதிலாயிருந்து முதலாவது காரியம் என்ன செய்கிறார்? பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு கலங்கடிப்பு உண்டாக்குகின்றார். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது பிடித்து செல்ல வருகிறவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்குவார். பிடித்து செல்ல வருகிறவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்குவார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சீரியரின் ராஜா மனம் குழம்புகிறார். நாம் இங்கு ரகசியமாக செய்கின்ற ஆலோசனைகள் எல்லாம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் அறிந்து கொண்டு தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுகிறார் என்று அவர் தத்தளிக்கின்றார். ஏதோ ஒரு மனிதன் நமக்குள்ளே இருந்து ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் என்று. ஆனால் அவருக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும்